ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டியான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த அஞ்சலியை பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கிய வேறு லெவலாக மிரட்டாங்கன்னு சொல்லணும். ஏன்னா நம்ம கார்த்தியை ஆஃபீஸில் பூந்து மிரட்டிட்டு வந்த இந்த அஞ்சலிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா மறுபடியும் ஏண்டி நான் இப்போ அங்கே கமிஷனர் ஆஃபீஸில் சொன்னதெல்லாம் மறந்துட்டேடி, எப்போவே சொல்லியிருந்தா தூக்கி உள்ளே வச்சுருப்பாங்க. உனக்கு எவ்வளோ திமிருந்தால் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு கார்த்தியை மிரட்டி இருப்பேன். அவன் இப்போ தான் நிம்மதியாக இருக்கான். அவன் நிம்மதியை கெடுக்காது இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஏண்டி நீ என்னுடைய நிம்மதியை கெடுத்துட்டு நான் அவனோட நிம்மதியை கெடுக்கிறன்ட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வரியா அப்படின்ற மாதிரி இந்த அஞ்சலி கேட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் நீ ரொம்ப யோக்கியம், போலி கர்ப்ப வேசத்துலேருந்து உன் அப்பாவை கொள்றதுலேருந்து எல்லா வேலையும் பார்த்துருக்கேன். உனக்கு முன்னாடி நான் வேறு சப்போர்ட் பண்ணுமா? நீ மரியாதையாக உன் வாழ்க்கையை வாழப்பாரு. நீ எல்லாம் திறந்துற மாதிரி தெரியல. தெரிஞ்சிருந்தியானா கார்த்தி கூட சேர்த்து வச்சிருப்பான். ஆனால் அது துளி கூட நீ வாய்ப்பே கொடுக்கல. ஃபோர்ஜரி ஃப்ராடுன்ற வேலையை தான் நீ பார்த்துக்கிட்டு இருக்க. நீ என்ன கார்த்தி நீ மிரட்டுறது, நான் கார்த்தி நீ இல்லைனா செத்துரும் உன் பேரை எழுதி வச்சுட்டுன்னு சொல்லியிருக்க. நீ செத்தா சாவடி, நான் இதை எப்படி டீல் பண்ணுன்றத எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா காலத்தில் கத்தியை வச்சு நம்மளுடைய இலக்கிய மிரட்டுறாங்க. அப்படி பாவி உன் தங்கச்சி இப்படி கொல்ல பார்க்குறியா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிந்தாமணி ஓடி வராங்க. அவளுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுன்னு ஒரு அடியை கொடுத்துட்டு, ஏண்டி உன் புள்ளைய திருத்த பாருன்னா பெத்த உன் புள்ள கூட சேர்ந்துக்கிட்டு உன் புருஷனை கொல்ல பார்க்கறதும் உன் புருஷனோட சொத்தை ஆட்டிய போடுறதும் பார்க்குறேன். நீலாம் ஒரு பொம்பளை அடியா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவளுக்குமே சாம அடி ஒழிச்சுருந்தாங்க சொல்லணுமா. அடிச்சு அட்டியில் கடவைப்பல்லு காத்தூர் வரைக்கும் போயிடுச்சுருந்தாங்க சொல்ல முடியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கிய நீ என்னன்னாலும் பண்ணுறி கார்த்திக் நான் வேறு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் கூடிய சீக்கிரம் நான் டிவோர்ஸ்க்கான எல்லா ப்ராசஸ் வேலையெல்லாம் பார்த்துட்டு கூடிய சீக்கிரம் இந்த வீட்டில் டிவோர்ஸ் நோட்டீஸ் விழும். மாமாவோட ஆசையும் கார்த்தி நல்லா இருக்கணும் அப்படின்றத நீ இப்படி இருக்கிறதுனால அவருக்கு உன் வாழ்க்கை எப்படி போனாலும் கவலை இல்லை அப்படின்ற மாதிரி அவர் நினச்சி என்கிட்ட சொல்லிட்டாரு. அந்த டிவோர்ஸ் பேப்பரை எடுத்துகிட்டு வர கோர்ட்டில் எனக்கு கார்த்தியை பிடிக்கல, நாங்கள் மியூச்சுவலாக பிரிஞ்சிடறோம் அப்படின்ற மாதிரி நீ ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அங்கேயே கையெழுத்து போடுறேன். அடுத்த செகண்டே நான் கார்த்திக் பொண்ணு பார்த்து நான் கல்யாணம் பண்ணுறேன். இதில் ஏதாவது கோல்மால் பண்ணணும்னு நினைச்சேன்னா நீ ஃபோர்ஜரி பண்ணுறதுக்கான வீடியோ உழுந்து ஆதாரம் எல்லாமே என்கிட்ட இருக்குது. பேங்க் மேனேஜர் இருக்கிற என் கையில் போலி கர்ப்பத்துக்கு அந்த டாக்டர் கையில் பேசுன வீடியோ இருக்குது. அதுக்கு மிச்சம் மாமாவுக்கு விஷம் கொடுக்க போனது எல்லா எவிடன்ஸும் என் கையில் பக்காவாக இருக்குது. தூக்கி கமிஷனர் சார் கையில் சொல்லி தூக்கி உள்ளே வச்சு உன்னை ஆடங்கட்ட சொல்லி 7 வருஷம் இல்லை 7 வருஷம் இல்லை 7-18 மாற்றி கூட உன்னை கழித்து வச்சிரும், மரியாதையோட இருந்துவா அப்படின்ற மிரட்டிட்டு போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அள்ளு ஒட்டுருச்சுருந்தாங்க சொல்ல முடியும் இந்த அஞ்சலிக்கு சிந்தாமணிக்கு. இதுக்கு மேலே இந்த நாய்க்கு என்னதான் பிளான் பண்ணி நம்ம இலக்கியாவும் கார்த்திக் அழிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறதுங்களா என்னன்னு தான் தெரியல. வரப்போகிற எபிசோட இப்படி தான் கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.